வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். என்ன பண்ணாங்க? ஒரு ஒரு வாரம் வேலையா இருந்ததுல கண்டினியூட்டியா வீடியோ போட முடியல. இனி கண்டினியூட்டியா வீடியோ. அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு இந்த பிளானட் கெட்டு போச்சு, இந்த பிளானட் கெட்டு போச்சு, இந்த பிளானட் கெட்டு போச்சு. அதனால வரக்கூடிய தீமைகளை நம்மளால தாங்க முடியுமா, முடியாதா? அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. லக்னாதிபதி கெட்டு போனவங்களே தாங்குறாங்களே. லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கிறவர்களே தாங்கும் போது நமக்கு திசானால வரக்கூடிய சின்ன சின்ன சங்கட வருத்தங்களை தாங்க முடியாமலா போகுது. இப்பதான் ஒரு தகவல் சொன்னாங்க. அம்பானி சாருக்கு அவர் ஐபி கொடுக்கறதாகவும், அதாவது இப்ப என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதாகவும், அவர் மிஸ்ஸஸுக்கு 2700 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுக்காக சார் ஏதாவது சங்கடப்பட்டாங்களா, ஏதாவது வருத்தப்பட்டுட்டாங்களா? லக்னம்ங்கிறது உயிர். அந்த உயிர் அவர்கிட்ட இருக்கு. அவர் அந்த ஸ்டேட்டஸ்ல அப்படியே தான் இருக்கிறார். அவருக்கு ஒண்ணும் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கேடும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக போராடினார். அதுல அவர் தோத்து போயிட்டார். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க மிஸ்ஸஸ் அது அவங்களுக்கு உண்டான பணங்கள், வருமானங்கள், அவங்க செஞ்ச பிசினஸ் மூலமா அவங்களுக்கு போயிருக்கும். பட் இவர் இவ்வளவு சங்கடங்கள், வருத்தங்கள், அசிங்கங்கள் எல்லாமே இருந்தாலும் அவர் வாழ்றாருல்ல. அதுதான் லக்னம். அவரை விட சங்கடப்படுறவங்க இந்த உலகத்துல என்னை கேட்ட இந்தியால யாரும் கிடையாது. ஏன்னா ரொம்ப பெரிய பேரு புகழுடையவர். அப்பேற்பட்ட பேரு புகழுடையவர் என்கிட்ட ஒண்ணுமில்ல, நான் திவாலான்ட்டு எந்திரிச்சு போறப்ப அவரே நிக்கிறாரு, வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா அதுதான் உண்மை. இந்த லக்னம் என்பது அப்படிதான். அவர் ஜாதகத்தை நம்ம போடும்போது மகர லக்னம், லக்னாதிபதி சனி 12 அப்படிங்கிறப்ப சனியன் ஒரு எவ்வளவு கேவலமான மனிதனை உருவாக்குவாங்கன்றதுக்கு சாரே போதும். சங்கடப்படுத்திருச்சுல்ல அவரை. எவ்வளவு போராடி இருப்பாரு, எவ்வளவு தூரம் உழைச்சிருப்பாரு, எவ்வளவு தூரம் மண்டையை போட்டு உருட்டி இருப்பாரு. கடைசியில அவருக்கு கெட்ட பேரை கொடுத்துட்டு போயிட்டான்ல. அப்படித்தான். அதனாலதான் சனியனை நான் ஜனியன்றது. நான் ஜனியனை பகவான் இல்லைன்னு சொல்ற காரணமே அத. பகவான்னா அவன் நம்மளை தப்பு பண்ண அனுமதிக்க மாட்டான். அவன் திருட முள்ள மாதிரி முடிச்ச வைக்க குணத்தை உடிக்கிறவன், அடுத்தவன் வாழ முடியாத எண்ணத்தை தர்றவன், நம்மளையே வாழ விட மாட்டான். அப்படிங்கிறப்ப அவனால ஏற்படக்கூடிய துன்பம் தானே. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. கவனிங்க, லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி கெட்டு போனவன். உயிர் இருக்கு, ஆனா இது எதுவுமே இல்லை. இன்சால்வெண்ட் அப்படின்ற மாதிரி கரைந்து போனவன்ட்டாங்க. நன்றிங்க.